நமஸ்காரம். இப்போ இருக்கிறது நம்ம 9வது நரசிம்மர், யோக நரசிம்மர் சன்னதி. இந்த நரசிம்மர் வந்து யோக பீடத்தில் காட்சி கொடுக்குறார். யோக பீடம் கூட கிடையாது, ஆதிசேஷன் மேலே பெருமாள் யோக நரசிம்மராக இருந்து காட்சி கொடுக்குறார். 3 இடத்துல வந்து 45 பட்டம் ஜி இருந்தார் இல்லையா, அவர் வந்து 3 இடத்துல வந்து ஸ்வயம்பு மூர்த்தி இருந்தாலும் இன்னொரு மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலில் வந்து அதான் மெயினாக வந்து நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாள் வந்து நம்ம இதர கோவில்களுக்கோ நவகிரக பிரீத்திலாம் நம்ம பண்ணுற வழக்கம் கிடையாது. ஏன்னா சரணாகத பக்தனுக்கு இதெல்லாம் தாக்காதுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இருந்தாலும் அந்த கிரகங்களுக்குரிய வேலையை அவாவா பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த சிரமமும் அவளுக்கு இருக்குது, இந்த சிரமமும் நம்மளுக்கு இருக்குன்னும் போது இதை கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு தான் இந்த நவ நரசிம்ம கஷேத்திரத்தில் நம்ம ஒரு பெருமாள் ஒன்றுக்கு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சேவிக்கலாம், சனி பகவானுக்கு இவர் அதிபதி. அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு அதிபதியான பெருமாள் இருக்கார். எல்லா பெருமாளும் இங்கே இருக்கார், நவ கிரகமும் இருக்குது, அதுக்குரிய அதிபதி நரசிம்மர் பெருமாளும் இங்கே நரசிம்மராக காட்சி தரார். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜாதக ரீதியாகவும் நல்லிஃபை ஆகும். மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்லேயும் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப உதவும். ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக எப்பயுமே ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வந்து பகவானுடைய சேவிக்கிறதே ஒரு பாக்கியம் தான். அதனால் வந்து அந்த மெட்டீரியல் கஷ்டங்களும் சேர்ந்து அதோட நிவர்த்தி ஆகுன்றது ஒரு ஐதீகம். இதில் சப்போஸ் வயசானவெல்லாம் போய் அங்கே மலைக்கெல்லாம் போக முடியலன்னா இந்த நரசிம்மர் வந்து சேவிச்சுட்டு போயிடுவான். நவ நரசிம்மர் இருக்க, நவ நரசிம்மரும் சேவிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து மலைக்கு போக முடியாதவெல்லாம் இங்கே வந்து சேவிச்சுட்டு போகலாம். இப்போ ஜுவாலா நரசிம்மர்லாம் யாராலும் ஏற முடியல வயசானவன் அப்படின்னா இந்த நரசிம்மர் சேவிச்சோம்னா அவன் நரசிம்மர் சேவித்த பலன் உண்டு. இவர் வந்து இந்த பெருமாள் சதுர்புஜத்தோட காட்சி கொடுக்குறார். இங்கதான் வந்து பிரகலாதனுக்கு யோகாபியாசம், வேதாத்தியனம், யோகாபியாசம் எல்லாமே பிரகலாதனுக்கு பெருமாள் வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சதுர்புஜம் வந்து சங்கு சக்கரம், அப்புறம் யோக பீடமா.